ஹாய், நான் உங்கள் கூ. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கொடைக்கானலில் இருக்கோம். இப்போ வாங்க நம்ம கேங்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்த்தி ப்ரோ. என்னால் முடியும்னாரு, அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. அடுத்து பார்க்க போகிறது நம்ம ராக்கி பாய். போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அப்புறம் சந்தோஷ். எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி. சவுண்டு ஆளுக்கு ஒரு பிளாட். திருச்சியில இருந்து நாய் வருது. ஐயோ, நாயெல்லாம் வருது. நின்னு வாங்க. எல்லாம் அமைதியா போறாங்க. ஒரு பெரிய வைக்கிற மாதிரியே போறாங்க. நம்ம பத்தலா கொண்ட செக் போஸ்ட். சித்தப்பா பையன் தான். யாரும் இ பாஸ் இல்லாமல் வந்துடாதீங்க, விட மாட்டாங்க. இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு வாங்க. சில்வர் ஃபால்ஸ் வந்தாச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது, சொல்கிற மாதிரி இல்லை. நான் இன்னும் ஃபோட்டோஸ் வேணால் எடுத்துக்கலாம். வழி ஒன்று TN 48 அதே விடுப்பா. அப்பல நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கிளியர் பண்ணி விடுறேன் உனக்கு ரோடெல்லாம். உரம்போ என்ன ரொம்ப பசிக்குது இன்னைக்கு. எல்லாம் கப்புள்ஸ் தான் போறாங்க. நம்ம 5 பேரா போயிட்டு இருக்கோம். நக்கு செத்த பையல். போலீஸ்காரங்க முடிச்சா எங்கள் அண்ணன் கார்த்தி அண்ணன் இன்னும் கையை காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். சொன்னது யாரா? ஓஹோ, எல்லாமே இவர் தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நீ இருடா, எங்க போற? உனக்கு எவ்வளவு விழுந்துச்சுன்னா நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். நாங்க அதான் விழுந்து கமலஹாசன் ஒரு படத்தில் தொங்குவான்ல, மலையில இருந்து விழுந்து. அந்த பிள்ளைய கூப்பிட்ற மாதிரி உட்காந்துருக்குல பின்னாடி, அந்த தைலத்தை மோந்து பார்த்துட்டே வருதுல்ல, அப்படியே அந்த கண்ணாடில நம்பர் எழுத சொல்றா, பேர் எழுதி இருக்குல்ல கார்த்தியனே, அது கண்ணாடியில பேர் எழுதி இருக்கு, அப்படியே நம்பர் எழுதும் பாருங்க. இப்ப ஆமாண்டா, அப்படியே நம்பர் எழுத சொல்லுவாங்க. அதே வந்து மயக்காரு வட்டா சுட்டு இப்பெல்லாம் நம்பர் எழுத சொல்லணும். அப்படியே அது பேர் அஸ்வேதியா எழுதி காட்டிட்டு போடுங்க. சுவாதி போட்டுமா 1000 ரூபாய் தேவலாம். வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி செருப்பால அனுப்புங்கிற, இதை வச்சு பொழப்பு ஓட்டிட வேண்டியதுதான். வா 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 வா. கேரட்டா வாங்கி கேரட் வாங்கி கொடுங்க. கேரட் எதுக்குண்ணே உனக்கு? சாப்பிடுவோம். யாராவது 100 ரூபா கடங்கன்னு தானே. 500 கால் நீ 100 ரூபா 1000 ரூபா கொடுத்தேன். 1000 ரூபா கொடுங்க, அதுக்கு விலையே தெரியல. 1000 ரூபாய் கேட்டிருக்கேன்டா, தரேன்டா. சரி 100 ரூபா மட்டும் கேரட் இருந்தா 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுவாரு. சிங்கப்பூர் வாட்ச் விலை 5000 ரூபாய், உள்ள தங்க முள்ள இருக்கு. இதை வச்சுட்டு ஒரு 500 ரூபாய் கொடுங்க, நான் ஊருக்கு போய் பணம் அனுப்பிச்ச பிறகு நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும். அண்ணன் எப்பயுமே பிஸியாக தான் இருப்பார், எப்பயுமே ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன்? நிறைய கடை வாங்கியிருக்கீங்களா? அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க. கேரட் பார்க்கவே சூப்பராக இருக்கு. வாங்கடா சந்தோஷ். கேரட் வாங்கியிருக்கோண்ணே. என்னண்ணே பாவடையை கட்டிட்டு வர? இதுதான் இருக்குண்ணே, போதுண்ணே. அக்கா கடையில் தான் வாங்கியிருக்கோம். வீட்டுக்குலாம் கெட்டு போயிடும். நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ்ட் கொடுங்க. என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கு போஸ்ட். நானும் 20 வருஷமா ஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் எதுக்கு தான் இருக்கான்னு தெரியல. கொடைக்கானலில் ஃபுல்லாக மழை. இங்கே ரிவர் சைட்லலாம் எல்லாம் போட்டிங் போனவங்களாம் திரும்ப ஓடிட்டு இருக்காங்க திருப்பியும். அப்புறம் இங்கே கிளைமேட்டும் செம்ம கூலிங்காக இருக்குது.
இப்போ இங்கே ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். இது வந்து கார்த்திகனுக்காக வந்திருக்கோம். அவர் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்குமா அவருக்கு, அதனால் வேடிக்கை பார்க்க வந்திருக்காரு ரோஸை. அண்ணே இது என்ன பூணு? இது ரோஸ் குட்டியா? ஃபுல்லாக எதுவுமே தெரியல, மிஸ்டாக இருக்குது. அப்புறம் அந்த வியூ பாயிண்டில் போய் பார்த்தா ஒன்றுமே தெரியல. ரோட்லேருந்து வர வெஹிக்கிள் எதுவுமே தெரிய மாட்டேது. எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. என்னண்ணா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வேணாலும் வாங்க, ஆனால் 10 ரூபா டோக்கன் கொடுத்துட்டு வாங்க. இப்போ நம்ம பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். சாண்டி ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்கான். ஏய் போஸ் குடுறா. சந்தன மரம் ஃப்ரெண்ட்ஸ் 1/4 கிலோ இருக்கு. 1 கிலோ 25,000 ரூபா. மாப்பிள்ளைக்காக 1000 ரூபா கொடுத்து கொடுக்குறோம் 1/4 கிலோ. வாங்கிறடா. அப்புறம் அங்கே கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, ட்ரெயின் மேக் பண்ணி. அடுத்து குணா கேவுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு ஃபன்னாச்சு. என்னதுன்னா இங்கே ஒரு அக்கா பர்ஸை வந்து மங்கி எடுத்துகிட்டு போயிடுச்சு. மேலேருந்து அவங்க ஃபோனு அங்கே அந்த பர்ஸில் இருக்க எல்லாத்தையும் மேலேருந்து கீழே மங்கி போட்டு இருந்துச்சு. எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு அந்த ப்ளேஸு. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரஷ்ஷாக இருந்துச்சு. சார்